எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். அது லாங்காக போகிறதுனால 2 வீடியோவாக போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதாங்க. லாஸ்ட் வீடியோவில் பாதாம் பவுடர் ப்ரிப்ரேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் அரைச்சி வச்சாச்சு. அது ஆறட்டும், அதுக்கப்புறம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கிடையில் மாதுளம்பழம் ஜூஸ் தான் போடலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். வைரல் ஃபீவர் வந்ததுலேருந்தே கொஞ்சம் அடிக்கிற தடவை நான் வந்து மாதுளை ஜூஸ் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து மற்றவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் டயர்டை பார்க்காம செய்வோம். ஆனால் நமக்கு ஏதாவது நான் மட்டும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டு வந்துடுது. அதனாலேயே ரொம்ப ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறது. இது நான் மட்டும் கிடையாது, நிறைய வீட்டில் லேடிஸ் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் சுதாரிப்போம். அந்த மாதிரி தான் இந்த தடவை வந்த வைரல் ஃபீவர் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ரொம்ப வீக் ஆகிட்டேன். அதனால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் திட்டு வாங்கிட்டு இப்போ ஒழுங்காக ஜூஸஸ்ஸு எதுனாலும் ஹெல்த்தியாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மாதுளம்பழ ஜூஸ் வந்து பையனுக்கு பிடிக்காது, அவனுக்கு ஆரஞ்சு வேணும் அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்ருந்தான். ஸோ நானும் பொண்ணும் மட்டும் போட்டாச்சு. 3 பழம் வந்து போட்டேங்க. பார்த்தா இதில் பாலோ இல்லை தண்ணியோ எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். அதனாலையும் என்னமோ கம்மியாக தான் வந்துச்சு. இருந்தாலும் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். பொண்ணு வந்து ஒரே ரகலை, நீங்கள் தான் குடிக்கணும், உங்களுக்கு தான் ஹெல்த் வீக்கு அப்படின்ட்டு. ஸோ அவளும் கொஞ்சம் வச்சுட்டு நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு குடிக்கலான்ட்டு தான் போனேன். ஆனால் என் பையனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதுளை ஜூஸ் பிடிக்காது. ஏன்னா அதில் பால் இல்லை, தண்ணி இல்லை, சுகர் இல்லை, ஐஸ் இல்லை, சில்னஸும் இல்லை. இதை எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவான். ஸோ எடுத்துகிட்டு போனதையும் பார்த்தா அவனுக்கு ஒரு டெம்ட் ஆகிருக்கும் போல் இருக்குது. நான் குடிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு சரி ஒரு வாய் குடிச்சு பாருடா அப்படின்னு சொன்னதுக்கு குடிச்சிட்டான். நல்லா இருக்குன்னு சொன்னான். அப்புறம் பார்த்தா இது வாமிட் வர மாதிரி இருக்குது, இதை எப்படி தான் மனுஷன் குடிக்கிறது அப்படிங்கிறான். ஸோ அதனால் அவனுக்கு ஆரஞ்சு வந்து ஜூஸ் எல்லாம் போட வேண்டியது இல்லைங்க, அப்படியே தொளிச்சே சாப்பிட்டுக்குவான். அதுதான் அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும் கூட. ஸோ பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா அவள் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தா. அவளுக்கு வந்து செமஸ்டர் வரப்போகுது இல்லையா, அதனால் ஸ்டடி லீவுக்கு வந்திருந்ததுனால படிச்சுட்டு இருந்தா. நிறைய வேலைகள் வந்து நார்மல் டைமில் வந்து செய்கிறது பழக்கம் பொண்ணு வீட்டுக்கு வந்தான்னா. ஆனால் இந்த டைம் எந்த ஒர்க்குமே நான் வந்து சொல்லலை. ஸோ அவளது வந்து அவளோட ஒர்க்கை மட்டும் பார்க்கட்டும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த தடவை விட்டாச்சு. ஆற வச்சுருந்த நம்மளோட பாதாம் பவுடர் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நான் கிளாஸ் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணிக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் வரும் போல், ஏன்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ நான் முன்னாடியே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து நல்லா ஃபைனாக வேணும்னா நல்லா சின்ன ஓட்டை உள்ள சல்லடையாக பார்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த திப்பி இல்லாமல் குடிக்கிறப்போ நல்லாயிருக்கும். அதுவும் என் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சில்லுன்னு வேணும், சூடாக இருக்கிறத விட. மற்றபடி பெருசாக இருந்தாலும் ஓகே அப்படியே குடிச்சுக்குவாங்க. ஆனால் சில்லுன்னு வேணும் அப்படின்ட்டே தான் கேட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணு ஹாஸ்டலுக்கும் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அது தனியாக ஒரு பாக்ஸில் பேக் பண்ணணுங்க. அப்புறம் இந்த பாதாம் பவுடர் மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம ராகியில் முளை கட்டி வச்சு அது கூட கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி ஸ்ப்ரவுட்ஸ் ராகி கொக்கோ பவுடரும் வீட்டிலையே ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சான நட்ஸ் பவுடரும் வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். வேணும்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்த ரெசிபி நான் செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போய் ஃப்ரீயாக உட்காந்துருந்துட்டு ஈவினிங்கில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வேலை, செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த செடிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 10 நாளாகவே 2 நேரமே தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. காலையில் சும்மா ஒரு மக்கு மட்டும் பாட்டில் ஊற்றிடுவேன். ஆனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் எல்லாத்தையுமே நல்லா நனைச்சி விட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நைட் ஃபுல்லாக அந்த ஃப்ரெஷ்னஸோட பாவமாக இருக்குங்க, வெயிலில் ரொம்ப இதாகிடும் இல்லையா. அதனால் ஈவினிங் ஃபுல்லாக லீஃப் ஃபுல்லாக, அதாவது செடியை அப்படியே குளிக்க வச்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். அது அப்படியே சந்தோஷத்தில் சிரித்த மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதோட கூலிங் நமக்கும் வந்து அங்கே உட்கார்றப்போ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த 10 டேஸாகவே 2 நேரமே தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் செடிக்கு. அது வந்து தினமுமே கிடையாது, இந்த லீஃப்க்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது. தினமும் பாட்டுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடுவேன். ஆனால் இந்த லீஃப்லேருந்து ஊற்றுறது அப்படிங்கிறது, அந்த ஈவினிங் டைம் ஊற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அப்படி தான் வந்து செடிகளை வந்து இந்த வெயிலுக்கு காப்பாற்றி ஆகணும்.
ஏன்னா சில பிளான்ட்ஸ் எல்லாமே டல் அடிக்குது. ஒரு 2 இன்டோர் பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. நானும் ரொம்ப பார்த்து தான் தண்ணி ஊற்றுறதாகட்டும், எடுத்து வெளியே வைக்கிறதாகட்டும் எல்லாம் செஞ்சிட்ருந்தேன். இருந்தாலும் 2 இன்டோர் பிளான்ட்ஸ் எப்படி என்ன ஆச்சுன்னே தெரியல, அது அப்படியே வாடி போச்சுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இப்போல்லாம் ஒவ்வொரு பிளான்ட்டையும் ரொம்ப பார்த்து பக்குவமாக பார்த்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஈவினிங் டைமில் இந்த செடிகளோட அப்படியே இந்த தண்ணியை ஊற்றிட்டு விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா மதியத்துலேருந்து புஸ்ஸுன்ட்டு பயங்கர வெயிலில் உட்காந்துட்ருக்கோம். ஈவினிங் டைம் வந்ததையும் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அப்படியே அந்த சில்னஸ்ஸு, அப்படியே அந்த மண் சூட்டில் அந்த ஈரம் பட வர்ற மண் வாசனை, ஆஹா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு மண் வாசனையெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்குது? கண்டிப்பாக மண் வாசனை எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுவும் இந்த வெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் அந்த தண்ணி பட்டதையும் அப்படியே குபுன்னு அந்த வாசம் வரும், செம்மையாக இருக்குங்க. ஸோ செடிகளை எல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு இனி பார்த்தீங்க அப்படின்னா போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அடுத்ததாக நைட் டின்னரை கடகடன்னு ரெடி பண்ணணும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததையுமே முதல் வேலை பார்த்தீங்கன்னா 7 to 7:30 டின்னரை முடிச்சிடணும். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக தான் செய்யணும். சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சப்பாத்தியோட பீட்ரூட் சட்னி. சப்பாத்திக்கு பீட்ரூட் சட்னியா அப்படின்னு நினைப்பீங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கு அந்த பீட்ரூட் சட்னி ரொம்ப பிடிக்கும். அது கூடவே மஷ்ரூமில் வந்து ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு எல்லாமே போய் ரெடி பண்ணணுங்க. ஸோ அடுத்தடுத்து கடகடன்னு முடித்தோன்னா தான் அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம டின்னரை ரெடி பண்ண முடியும். ஏன்னா சப்பாத்தி போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ் மாதிரி தான் எனக்கு. இது ஏன்னா பீட்ரூட் சட்னியும் ரெடி பண்ணணும், கிரேவியும் ரெடி பண்ணணும், அடுத்ததாக சப்பாத்தியும் ஒரு போட்டு எடுக்கணுமா. ஸோ ஒரு பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி பொண்ணு வேறு வந்திருக்கா, எல்லாருமே வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேன். ஸோ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு விளக்கேற்றிட்டு மாவு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கோதுமை மாவு கூட நான் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியோ இல்லை நெய், பழம், ஒயிட் சுகர்னு எதேதோ ஆட் பண்ணுவாங்க. நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணியை மட்டும்தான் ஊற்றி பிசைவேன். பிசைகிறப்போ மாவை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோன்னாலே, அதாவது டைட்டாக போட்டு அழுத்தம் கொடுத்து மாவை பிசையாமல் சாஃப்டாக மாவை பிசைஞ்சு பாருங்கள், சப்பாத்தி நல்லா உப்பி சாஃப்டாக வரும். ஸோ இதுக்கெல்லாம் எதுவும் ஆட் பண்ணவே வேண்டியதில்லை. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், எங்களோட சப்பாத்தி ரெடி. இந்த சப்பாத்திக்கு நான் வந்து பீட்ரூட் சட்னி, மஷ்ரூம் கிரேவி சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மார்னிங்லேருந்தே வீடியோ எடுத்து ரொம்ப டயர்டாகிட்டேன். அதுவும் இல்லாமல் டைமும் பத்தலை. ஸோ அதனால் செல் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கடகடன்னு செய்ய ஆரம்பித்தாச்சு. என் பொண்ணு வந்தாலே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அவள் தான் வந்து பிளேட்லலாம் போட்டு கொடுப்பா. அந்த சேவையை அவள் செய்யணும்னு ஆசைப்படுவாள். ஸோ இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு, அதே மாதிரி முந்திரி எல்லாம் போட்டு செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு நாள் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நாங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. 4 பேருமே இருந்தோம் அப்படின்னாலே பேசிக்கிட்டே சாப்பிட்றப்போ அது ஒரு தனி இதாக இருக்கும். ஏன்னா டே ஃபுல்லாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், மதியம் லஞ்ச் ஆகட்டும், நான் தனியாகவே உட்காந்து சாப்பிட்றப்போ சாப்பிட்ணுன்னே தோணாது. ஏதோ பசிக்கு வயிற்றுக்குள்ளே போடுறோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரம்தான், அதுவும் பொண்ணும் வந்திருந்தா அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்ல ஒரு சந்தோஷங்க. என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாத்துக்கூடையும் உட்காந்து சாப்பிட்றப்போ அது ஒரு தனி சுகம். கண்டிப்பாக ஒரு நேரமாவது நம்ம வந்து ஃபேமிலியோட எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுங்க. ஏன்னா பிஸியாக ஓடிக்கிட்டே இருந்து என்ன யூஸு? இந்த ஒரு நேரம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாலும் நிறைய ஷேரிங் நடக்கும். அதாவது அவங்க ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், ஹாப்பினஸ் ஆகட்டும், குழந்தைகளும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து நம்மளோட இதையெல்லாம் நம்ம சொல்கிறப்போ அவங்களும் காது கொடுத்து கேட்பாங்க. அதே மாதிரி சந்தோஷங்கள், கவலைகள் எல்லாமே இருக்கும் இதில். அது இருக்கணும் கண்டிப்பாக. இந்த சந்தோஷம் கூட ஃபேமிலியில் இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தங்க நம்ம வாழ்கிறதுல, இல்லையா? அதுவும் அந்த சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே எல்லாருமே ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் லீவுங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி நமக்கும் மார்னிங் எந்திரிச்சு ஹரிபரியாக செய்யணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாட்டர்டே. ஓகே, பேசிகிட்டே நாங்கள் டின்னர் முடித்தாச்சு. எப்போவுமே டின்னர் முடித்ததையும் ஒரு டம்ளர் சீரக தண்ணி குடிச்சிருவோம். ஆனால் இந்த சப்பாத்தி சாப்பிட்ட அன்னைக்கு மட்டும் என்னமோ தெரியல, சீரக தண்ணி இறங்காது. அதனால் குழந்தைகளுக்கு நம்மளோட பாதாம் பால் சில்லுன்னு வேணும்னாங்க. ஸோ அதுக்கு தான் 2 டம்ளருக்கு 2 ஸ்பூன் பாதாம் பவுடர் போட்டு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஆற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன்.
இதையே வந்து நம்ம சூடாகவும் குடிச்சிக்கலாங்க. சில்லுன்னு வேணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு மிளகாய் தூளோட குவான்டிட்டி, அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதனால் ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒவ்வொரு மசாலா பவுடரோட இன்க்ரீடியன்ட்ஸ் குவான்டிட்டி கொடுத்துட்றேன். ஓகே, தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, பாதாம் பாலும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்ததான் நாங்களும் போய் டீ குடிக்க போகிறோம். அவ்வளோதான். இன்னத்த நாள் இப்படி தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் போச்சு, ஆனாலும் ஜாலியாகவும் இருந்துச்சு. இந்த ஜாலியாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ எத்தனையோ கஷ்டங்கள், கவலைகள் எல்லார் வீட்லேயும் எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எப்போவுமே நினச்சிக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் வந்து ஜாலியாக வாழணும். கஷ்டங்கள், கவலைகள் அதுவும் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போவுமே ஹாப்பியாகவும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியாச்சு. மொக்கையாக இருந்துச்சுன்னா சாரி, மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.